தற்பொழுது ஒரு முக்கிய செய்தியினை பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் ஓரிரு நாட்களில் 75% ஹோட்டல்கள் மூடப்படும் நிலை ஏற்படும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். உணவகங்கள் மூடப்படும் நிலை ஏற்பட்டால் உணவகங்களில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் உட்பட ஏராளமானோர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். ஓரிரு நாட்களிலேயே 75% உணவகங்கள் மூட நிலையில இருக்கிறோம். அதான் உண்மை. இன்னைக்கு இப்பவே ஏறத்தாலும் ஒரு 10% 20% ஹோட்டலு மூடியாச்சு. எரிபொருள் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. அதே போன்ற விறகுகளும் கட்டை அடுப்புகள் போட வேண்டுமானாலும் கட்டை அடுப்புகளும் இன்று எங்கேயும் கட்டை கிடைக்கவில்லை. ஏன்னா கட்டையே இல்லாத அடுப்பு இல்லாத திடீர்னு கட்டை என்றால் அது அவங்க மக்களுக்கு கொடுக்க முடியாது. எல்லாருக்குமே லாஸு. எப்படி கேளுங்க, இப்போ எங்கிட்ட ஒரு 3000 ஹோட்டல் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 10 பேர், 10,000 தொழிலாளி எங்கிட்ட வேலையில் இருக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு வழங்கப்பட பால், இலை, காய்கறிகள், தேங்காய், அவங்க நிலையெல்லாம் நம்ம நான்வெஜ் எடுத்துனா மட்டன், பிராய்லர் கோழிகள், இந்த மாதிரி நாட்டுக்கோழிகள், இந்த மாதிரி பலதரப்பட்ட பேருக்கு இது பாதிப்பு வரும். ஏன் இன்னும் அரசுக்கே பாதிப்பு வரும். நாங்கள் கட்டுக்கிட்ட ஜிஎஸ்டி 5%, அது பல லட்சம் ரூபாய் அரசுக்கு எல்லாம் ஹோட்டல் மூலமா போகுது. அது அரசுக்கும் இழப்பு ஏற்படும்.